guys, this is Nashuvais. Welcome back to another video. ஒரு விஷயம் பார்த்தேன் இப்பதான், அது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு போல, பட் எனக்கு தெரியல சுத்தமா. ஸோ அதை பத்தி அந்த வீடியோல பேச போறோம். கேரளால 15 வயசு மிஹிர் அப்படின்ற ஒரு பையன் 9th படிக்கிறான். கொச்சியில ஸ்கூல்ல ரேக் பண்ணிருக்காங்க, ப்ரூட்டலா அவனை ரேக் பண்ணிருக்காங்க. அதனால அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிறான். இது அவங்க அம்மா அந்த பையனுக்காக ஜஸ்டிஸ் கேட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கொச்சி January 30, 2025. A formal police complaint has been filed regarding the tragic death of my 15-year-old son Mihir Ahmed, and I have also submitted a detailed letter to the Director General of Police (DGP) seeking urgent intervention and justice. Mihir, my beloved son, took his life on January 15, 2025. 15ஆம் தேதி அவர் இறந்துட்டார். எனக்கு இப்பதான் தெரியுது. After enduring relentless ragging and bullying at his school, Global Public School, Thiruvanmiyur, Ernakulam. பேரு, ஸ்கூல் பேரு, எங்க இருக்கு எல்லாமே டீட்டெயிலா மென்ஷன் பண்ணிட்டாங்க. I am Rajna, PM, a grieving mother fighting for justice for my son, who was happy, active and loving child. On that fateful day, Mihir returned home from school at 2:45 PM. 2:45க்கு ஸ்கூல் விட்டு வந்திருக்காரு மத்தியானம். And by 3:50 PM, அதாவது வெறும் 3/4 மணி நேரம், ஸ்கூல் விட்டு 3/4 மணி நேரத்துல he jumped from the 26th floor of our home in Choice Paradise. 23rd ஃப்ளோர்ல இருந்து கீழே குதிச்சு 3வது ஃப்ளோர் பால்கனில லேண்ட் ஆயிட்டான் அப்படின்ற இன்னொரு இதுல நான் பார்த்தேன். ஸோ இது இறந்ததுக்கு அப்புறம் இவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் என்ன நடந்ததுன்னு தெரியாம எல்லாருக்கிட்டையும் இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தான் அப்படின்ட்டு. பல கான்வர்சேஷனுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்மேட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாலாம் மெசேஜ் எல்லாம் அவனுக்கு ஃபோன் இருக்கும் கரெக்டா. அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும் போது தான் ஏகப்பட்ட ஸ்கிரீன்ஷாட்ஸை இவங்க எடுத்துருந்துருக்காங்க. குரூப்லயும் சரி, பிரைவேட்டா வந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையுமே இந்த பையனை கலர் வச்சு டிகிரேட் பண்ணிருக்காங்க, ரொம்ப புள்ளி பண்ணிருக்காங்க, என்னென்னோ பண்ணிருக்காங்க. ஸ்கூல்ல இருக்க ரெஸ்ட் ரூம்ல கூட்டு போய் அங்க இருக்க டாய்லெட் கிட்ட நாக்கால நக்க வச்சிருக்காங்க. அந்த டாய்லெட் சீட்குள்ள தலையை விட்டு ஃபிளஷ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு ரேக் பண்ணிட்டு தன்னோட ஸ்கின் கலரை வச்சும் கலாய்ச்சிட்டு அவனை பூப்பி ஹெட், அதாவது ஆய் மண்டை இல்ல அந்த மாதிரி ஒரு பேரை வச்சு அவனை இல்ல இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் கலாய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க முடியாம தான் அந்த பையன் ஸ்கூல் விட்டு கொஞ்ச நேரத்திலேயே சூசைட் பண்ணி இறந்துட்டான். இறந்தக்கு அப்புறம் கூட அந்த இவனோட ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்களுக்கும் 15 வயசு தான், பட் அவனுங்களுக்கு கொஞ்சம் கூட கில்ட் இல்ல, கொஞ்சம் கூட. எவ்வளவு ஸ்கிரீன்ஷாட்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் மெசேஜ், என்னென்ன மெசேஜஸ் எல்லாம் லீக் ஆயிருக்கு அவங்க அம்மா இவங்க போன்ல இருந்து எடுத்திருக்காங்க. 2 பசங்க மிஹிர் அப்படின்ற அந்த பையனை இந்த கையை விரிச்சு இந்த பென்சிலால இந்த கேப்ல குத்தி குத்தி விளையாடுற ஒரு கேம் இருக்கும். ஸ்கூல் எல்லாம் விளையாடுறப்பீங்க. ஊர்ல இல்ல வெஸ்டர்ன் சைட்ஸ்ல எல்லாம் கத்தி வச்சு விளையாடுவாங்க. அது கொஞ்சம் கேம்பிளிங் மாதிரி, கத்தியில குத்திட்டீங்கன்னா நீங்க காசு ரிட்டர்ன் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கேம்பிளிங் கேம் அது. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த கேப்ல நைஃபை வச்சு விளையாட வச்சிருக்காங்க. இவனை கேப் ஆஃப் ஹிஸ் ஃபிங்கர்ஸ் they made him use a knife. They also made him lick toilet seats and also pushed his head into toilets and flushed them. Immediately after realizing that Mihir passed away, இப்ப அந்த பையன் இறந்து போயிட்டான்னு இந்த பசங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மெசேஜ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, yo that nigga fucking died. அது சிரிச்சுக்கிட்டே அந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்க மெசேஜ். அந்த ஒருத்தவங்க சொல்றாங்க, my sister came and told me that Mihir killed himself. Check if he's alive. No thanks. From where is this coming from? No idea. நான் சொல்றேன். How did he kill himself? Not responding by the way. Fucking nigga, he actually did. அவங்களுக்கு இது ஒரு ஒருத்தன் இல்லடா, அவங்க கூட இருந்தவன் ஒருத்தன் இல்ல, அது உங்களால இல்ல, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கில்ட், நத்திங், ஜஸ்ட் என்ஜாயிங். கேள்வி என்னென்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கேள்வியே உங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான் போகும், என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இது எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்மலாம் அந்த ஏஜ் இருக்கும் போது போன் எல்லாம் தரமாட்டாங்க, ஓகேவா. போன் தந்தாலும் இந்த மாதிரி நமக்கு சோசியல் ஆப்ல உள்ள இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் நமக்கு அந்த டைம்ல கிடையாது. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ இஷ்டத்துக்கு எல்லா ஆப்ஸ் என்ன ஏஜ் வேணா பொய்யா போட்டு எல்லாரும் எந்த ஆப்குள்ள வேணா இருக்கிறாங்க. இது பேரண்ட்ஸும் அவங்க பாட்டுக்கு விட்டுறாங்க, இதுல என்ன இருக்கு, இது நார்மல் ஆப் தானே, அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரிய மாட்டேங்குது. பட் இது இவங்க முன்னாடியே இவங்க போன் எல்லாம் செக் பண்ணி இல்ல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் டைம் கொடுத்து அலோவ் பண்ணி அவங்க கூட விட்டு பேசி இந்த மாதிரி ஏகப்பட்டு இருந்தா அந்த பையன் என்னத்துக்கு உயிரோட இருந்திருக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயத்த ஃபர்ஸ்ட் லீட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா. சோசியல் மீடியா நம்ம எல்லாம் இருக்கும் போது சோசியல் மீடியா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது. அப்ப இருந்த மாதிரி இப்ப கிடையாது. சோசியல் மீடியா இஸ் வெரி வெரி டிஃபரெண்ட். வாயை திறந்தாலே எல்லாரும் அட்டென்ஷன் சீக்கிங்காகவும், ஒருத்தவனை புள்ளி பண்றது, ராகிங் பண்றது, ரேசிஸ்டா கமெண்ட்ஸ் பண்றது, இதெல்லாம் ஃபன் ஆகும் அப்படி எடுத்துட்டு இருக்காங்க. இதுல அவங்க சோக அடையறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க, சாடிஸ்டா இருக்கானுங்க. இதுல நிறைய பேரு ஒருத்தன் பண்றான், அது ஒரு மாதிரி இருக்கு, அதுக்காக நானும் பண்றேன் அப்படின்றதுக்காக தான் பண்றானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் இந்த வேர்டு, இந்த நிகான்ற வேர்டு, இந்த மாதிரி கமெண்ட் ஜோக் அடிக்கிறது, ஒருத்தவங்க பார்த்தா ஃபேட் ஜோக் இல்ல ஏதாவது ஒரு ஜோக் அடிக்கிறது, ஒருத்தவங்களை நார்மலா புள்ளி பண்றது ப்ரௌடான பெருமையானது, ஒரு கெத்து அப்படின்னு. நம்ம இருக்கும் போதெல்லாம் ஒரு கெத்துன்னு ஒரு மொமெண்ட் ஏதாவது இருந்திருக்கு. நம்மளாம் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு முடி இப்படி வச்சுக்கிறது, கையில பேண்ட் போட்டுக்கிறது, கம்பல் போட்டுக்கிறது, இதெல்லாம் இப்ப கெத்து அப்படின்றாங்களா. இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்போ ஒருத்தவங்களை இது பண்றது, ஒருத்தவங்களை கேவலப்படுத்துறது, ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்துறது தான் கெத்து. அதுதான் சோசியல் மீடியா ப்ரொமோட் பண்ணுது. செகண்ட், கெட்ட வார்த்தை.
இதுக்கு வந்து நான் தனியா எப்பயோ ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சேன். பட் இந்த வீடியோ நான் பேசிடுறேன். இதுக்கு தனியா டெடிகேட்டா வீடியோ போடுறேன். கெட்ட வார்த்தை மட்டும் தான் இருக்கு சோசியல் மீடியால. எனக்கு புரியல, ஒரு கிரியேட்டர் கூட கெட்ட வார்த்தை பேசாம இருக்க மாட்டேங்கிறாங்க. நீடே இல்ல கைஸ், நீட் இருந்தா பேசிக்கோங்க. நான் இல்லன்னு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாங்கன்னா எல்லாரும் தான் பேசுவாங்க. நானும் உத்தம அப்பெல்லாம் நான் சொல்ல வரல. பட் இப்ப ஃப்ரெண்ட்ஸோட பிரைவேட்டா பேசுறது வேற, பப்ளிக்ல உங்க அக்கௌண்ட் எத்தனை பேர் வேணா பாக்கலான்றது போது உங்க அக்கௌண்ட்டை பார்த்து இன்னொருத்த இன்ஃபுளுன்ஸ் ஆகுன்ற டைம்ல நீங்க அங்க கெட்ட வார்த்தை பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. கெட்ட வார்த்தை பேசாத ஒரு ஆள், ஒரு கிரியேட்டர் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ட்ரெண்டான ஒரு ஹையான கிரியேட்டர் இல்ல. எல்லாரும் பேசுறாங்க. அதுவும் நிறைய பேர் நீடே இல்லாம பேசுறாங்க. ட்ரெண்ட் ஆகும் அப்படின்றதுக்காகவே பேசுறாங்க. நீங்க நம்ம உள்ள டைம்ல எடுத்து பாருங்களேன். நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்ல 9th 8th டைம்ல அந்த ஹரிபாஸ்கர், அப்பயே மைக் செட்டு இதெல்லாம் இருந்துச்சு. வேற ரிஷிபீடியா, நக்கலைட்ஸ் எல்லாம் அப்பயே இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிறைய நொஸ்டாலஜிக்கான சேனல்லாம் இருக்கும். அதுலலாம் ஒரு கெட்ட வார்த்தை வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னா, நிறைய சேனல் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். நிறைய சேனல் ரொம்ப சினாரியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. வீட்டோட சினாரியோ, ரிலேட்டபிள் கண்டென்ட் எல்லாம் எடுப்பாங்க. அப்பவே ஒரு கெட்ட வார்த்தை வராது. நாட் இவன் சிங்கிள் வேர்ட். பட் அவ்வளவு பியூரா இருக்கும் வீடியோ, அவ்வளவு ஃபன்னா இருக்கும் கேட்கறதுக்கு, பாக்குறதுக்கு. அது நிறைய நம்ம கத்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு கிரியேட்டர் சொல்லுங்க, ஒரு கிரியேட்டர் இன்ஸ்டால இந்த 2 பேர் சேர்ந்து வீடியோ பண்றது, 4 பேர் சேர்ந்து வீடியோ பண்றது, இந்த மாதிரி சேனல் வச்சு இருக்காங்க. எல்லாருமே கெட்ட வார்த்தை பேசுறாங்க. எதுக்கு பேசுறாங்கன்னு தெரியல. சரி, பசங்க பேசுறாங்கன்னா அதை பார்த்து பொண்ணுங்களும் பேசுறாங்க. எதுக்குன்னே தெரியல. ஏகப்பட்ட பொண்ணுங்க சம்பந்தமே இல்லாம நல்லாதான் பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு கெட்ட வார்த்தை பேசி வீடியோ முடிச்சிருவாங்க. இந்த கெட்ட வார்த்தை பேசலன்னா அந்த வீடியோ, கெட்ட வார்த்தை பேசாம இருந்தாலும் பேசினாலும் அந்த வீடியோக்கு ஒரே மீனிங் தான் வரும். அப்ப பேசாமலே இருக்கலாம், ஆனாலும் பேசுவாங்க. ஏன்னா அந்த ஒரு வேர்டுக்காக அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகும். அந்த ஒரு வீடியோக்காக கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா அதை போட்டு சூப்பர் சிஸ்டர், சூப்பர் அக்கா அப்படின்னு போட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க. பசங்களுக்கும் தான் சொல்றேன், பசங்க வீடியோ தான் சொல்றேன். பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி கெட்ட வார்த்தை பேசாம வீடியோ போடுறதே இல்லை. யூடியூப்லயும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, எல்லாத்துலயுமே வந்து மீம்லயும் சரி கெட்ட வார்த்தைன்றது ரொம்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து எல்லாருமே ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நம்ம ஒரு கிரியேட்டரா இருக்கும், மீம் போடுறோம், இதை பார்த்து இன்னொருத்தன் இன்ஃபுளுன்ஸ் ஆகும். இந்த வேர்டே அவனுக்கு தெரியாது. ஏன்னா இந்த ஆப், நம்ம போட்டிருக்க ஆப் வந்து இந்த ஏஜ்குள்ளதான் வரணும், இல்லைன்னா வந்து உள்ள அலோ பண்ணாதெல்லாம் இல்லை. அவங்க வந்து எப்படி வேணா உள்ள வரலாம் அந்த ஆப்குள்ள. அப்படின்றது போது நம்ம தான் கொஞ்சம் செக்யூரா ரெஸ்பான்சிபிளா இருக்கும். நீங்க கேட்கலாம், அவன் எதுக்கு அந்த அத்தரோன் பையன் எதுக்கு அந்த ஆப்குள்ள வரலாம்? நீ வரலையா? நீ 15 வயசுக்கு போது இன்ஸ்டாக்குள்ள வரலையா? நீ 14 வயசுக்கு போது இன்ஸ்டாக்குள்ள வரல? நீ எப்போ இன்ஸ்டாக்குள்ள வந்திருப்ப? பட் நீ அந்த டைம்ல என்ன கத்துக்கிறியோ இப்போ உள்ள பசங்க அதேவா கத்துக்கிறாங்க. நம்ம அப்ப இன்ஸ்டாக்குள்ள வரும்போது நம்ம கத்துக்கிட்டதே வேற. நம்ம அப்ப இன்ஸ்டாகிராம் ஜஸ்ட் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், ஜஸ்ட் ஷேரிங் மீம்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிதான் இருந்துச்சு. பட் இப்ப அப்படி கிடையாது. கேட்டு புல்லிங், ரேசிசம், ரிலீஜியஸ் வார், ஒரு கண்ட்ரி வார், நமக்குள்ளே பாரு நார்த் சவுத் நடிச்சு சாகுறாங்க. இப்போ இந்த கேரளா, இந்த இது கூட கேரளால நடந்துச்சுனால எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் மட்டும் சொல்ல முடியாது. நிறைய இங்கேயும் சரி எல்லாருமே போட்டு அடிக்கிறாங்க. இது ரிலீஜியஸ் வாரா மாத்துறாங்க, ஸ்டேட் வாரா மாத்துறாங்க. சார் எஜுகேட்டட் ஸ்டேட் சார் ஒருத்த கமெண்ட் பண்றான். இன்னொருத்த வந்து பீஃப் சாப்பிட்டீங்களா அதனாலதான் அப்படின்னு இன்னொருத்த கமெண்ட் பண்றான். இதுல எங்க இருந்து இது எல்லாமே வந்துச்சு? ரிலிஜன் எங்க இருந்து வந்துச்சு? ஃபுட் எங்க இருந்து வந்துச்சு? இல்ல எங்க இருந்து ஹேட் இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அதாவது எப்படா சான்ஸ் கிடைக்குது, எப்படா பூரலாம் அப்படின்றதுக்கு கரெக்டா காத்துக்கிட்டு பல பேர் இருக்கானுங்க. ஒரு இதை வந்து எப்படி வேணா மாத்தலான்ட்டு இதெல்லாம் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் அண்ட் தேர்ட் டாபிக் இஸ் யூடியூப் ஆர் இன்ஸ்டா, ஷார்ட்ஸ் ஆர் ரீல்ஸ். இந்த ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் கூட விட்டுங்க. இந்த ஷார்ட்ஸ் எப்பா நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து இந்த நான் தெரியல, நான்லாம் 14-15 வயசு போது கூட சுடி டிவி பார்த்துட்டு இருந்தேன். இது அதாவது நிக்லோடியன் பார்த்துட்டு இருந்தேன். டோரிமான், சின்சான் இதெல்லாம் பார்த்துட்டு, நீங்க அந்த டைம்ல நீங்களும் இதே மாதிரி தான் பார்த்துருப்பீங்க, நல்லா தெரியும். அட்லீஸ்ட் ஒரு 10-12 வயசு வரைக்கும் அது சுடி டிவியாவது பார்த்துருப்பீங்க. உள்ள பசங்க, உங்களுக்கு தம்பி இருக்கோ இல்ல உங்க ஃபேமிலியில ஒரு சின்ன பையன் இருக்கானோ, சொந்தக்கார பையன், மாமா பையன், குட்டி பையன் இருக்கானோ, ஒருத்தனாச்சு சுடி டிவி ஏதாவது கிட்ஸ் சேனல், கிட்ஸ்க்குன்னு உண்டான ஒரு சேனல், ஒரு கிட் ஏதாவது இப்ப பாக்குறானா நீங்களே சொல்லுங்க. பாக்குறானா? கன்ஃபார்ம் கிடையாது. ஒன்னு யூடியூப் திறந்தா ஷார்ட்ஸ், அப்படி இல்லைன்னா இன்ஸ்டா ரீல்ஸ். அதுவும் சில பேரண்ட்ஸ் அவங்க அக்கௌண்ட் அவங்க கிட்ட பசங்க கிட்ட கொடுத்துறாங்க, ஒரு ரீல்ஸ் தள்ளிட்டே போறாங்க. கை குழந்தை கூட யூடியூப் ஷார்ட்ஸ் தான் பாக்குது கைஸ். கை குழந்தை கூட ஷார்ட்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. இஷ்டத்துக்கு பேசுறானுங்க, இஷ்டத்துக்கு கெட்ட வார்த்தை பேசுறாங்க, இஷ்டத்துக்கு கான்செப்ட் பேர்ல அசிங்கமா பேசுறது, ஒருத்தனை கலாய்க்கிறது, ஒருத்தன் குடும்பத்துக்கு இழுக்கிறது, ரெண்டான கெட்ட வார்த்தையை வந்து பாட்டா மாத்துறது, அதை வந்து பெரிய இதா ஆக்குறது. அந்த வேர்டே வந்து அந்த பசங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த வீடியோ பார்த்து, இந்த ஷார்ட்ஸ் பார்த்து அந்த வேர்டை கத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் குள்ள போய் பேசிக்கிறாங்க. இந்த வேர்டு இருக்கு, எந்த வேர்ட்லாம் சொல்றானா, இந்த கட்சிக்காரன் அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் ஆன வேர்ட்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸால ரீல்ஸா மட்டும் தான் ட்ரெண்ட் ஆச்சு. இதை பாக்குறவங்க தான் அந்த வேர்ட்லாம் கத்துக்கிட்டு அவங்க ஸ்கூல்ல போய் பேசி, இதை அவனுங்க போய் சர்ச் பண்ணி பார்த்து, இதெல்லாம் ஒரு சர்க்கிள் ஆகி அதை அப்படியே சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ எதுக்காகனா, அந்த பையன் இறந்தும் இந்த பசங்களுக்கு கொஞ்சம் கூட கில்ட் இல்லாம அதையும் ஒரு ஃபன்னா தான் பாக்குறாங்கன்னா, நீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு வர குழந்தையோ எனக்கு வர குழந்தையோ இதுக்கப்புறம் வர இது வந்து பியூர் ஈவிலா இருக்கும். அந்த என்னன்னே தெரியாது, இந்த ஹியூமனிட்டி, இந்த மொராலிட்டி, இந்த
எத்திக்ஸ் மாரல் எதுவுமே இல்லாம ஒரு ஜஸ்ட் போன்ல என்ன சொல்லுது, போன்ல இருந்து என்ன கன்சியூம் பண்றோமோ அதுல இருந்து வாழ்ற மக்களா தான் இருப்பாங்க. இது வந்து கேவலமான ஒரு பிஹேவியர் கைஸ். இது தெரியல, இது என்ன சொல்றதுன்னு நிறைய மாத்தணும். எஜுகேஷன்லயும் சரி, இல்ல வீட்டுல பேரண்டிங்கும் சரி, ஏகப்பட்டது எல்லாத்தையுமே மாத்தணும். ஒரு ஆபீஸ்ல வந்து HR வந்து ஒரு உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் என்கிட்ட வந்து நீங்க வந்து பேசலாம். என்கிட்ட வந்து பிரைவேட்டா நீங்க சொல்லலாம். நாங்க உங்க நேம் ரிவீல் பண்ண மாட்டோம். உங்க டீம்ல ஏதாவது பிரச்சனை நாங்க வந்து அது இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லா HRம் சொல்லுவாங்க மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல. அதே மாதிரி ஸ்கூல் அண்ட் காலேஜ் எல்லாத்துலயுமே ஸ்கூல் பசங்க சின்ன வயசுல இருந்தே அதை சொல்லிக் கொடுக்கணும். உங்க ஸ்கூல்ல ஏதாவது உங்களை புள்ளி பண்றாங்களா, உங்க கிளாஸ் ஏதாவது புள்ளி பண்றாங்களா, உங்க மிஸ் வந்து உங்களை ஏதாவது தப்பா இது பண்றாங்க, எதுவா இருந்தாலும் தனி பர்சனை ஹையர் பண்ண இதுக்குன்னு இல்ல பிரின்சிபல் கிட்ட சொல்லுவாங்க. இல்ல இதுக்குன்னு ஒரு பர்சனை ஹையர் பண்ணி இந்த மாதிரி எந்த குறையா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்க. உங்க பக்கத்துல இருக்க பையன் உங்களை ஏதாவது ஹேட் பண்றானா, கிரிட்டிசைஸ் பண்றானா, அடிக்கிறானா, புள்ளி பண்றானா, டீஸ் பண்றானா, ஸ்கூல் முடிச்சக்கு அப்புறம் ஏதாவது சேர்ந்து வச்சு எங்க நின்று உங்களை அடிக்கிறாங்களா, ஏதாவது பண்றாங்களா, இது எல்லாத்தையுமே என்கிட்ட வந்து சொல்லுங்க. நான் வந்து டீல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இந்த ஒரு திங் வந்து இருந்துச்சு அப்படின்னா, இப்ப இந்த பையன் நடக்கும்போது அந்த பையன் ஸ்ட்ரெயிட்டா போய் அங்க போய் சொல்லி இருந்திருப்பான். இந்த இஷ்யூவே ஸ்டாப் ஆயிடும். டாய்லெட் சீட்டை ஒருத்தனை நக்க வச்சிருக்காங்க, அதுக்குள்ள தலையை விட்டு ஃபிளஷ் பண்ணிருக்கானுங்க. எவ்வளவு பண்ணிருக்காங்க. அந்த பையன் இவ்வளோத்தையும் தாங்க முடியாதனால தான் இறந்துட்டான். என்ன சொல்றது, இதை சோசியல் மீடியா ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் வரைக்கும் சரி, பட் அதுக்கு மேல போச்சுன்னா அது இப்படிதான் இருக்கும். நீங்களும் சரி, உங்க சுத்தி இருக்கவங்க சரி, உங்க கிட்ஸ் உங்க ஃபேமிலியில யாரா இருந்தாலும் சரி, பத்திரமா பாத்துக்கோங்க. சோசியல் மீடியா ஒரு அளவுக்கு தான், அதுவே வாழ்க்கை கிடையாது. இப்ப நான் இது பேசுறது கூட சோசியல் மீடியால தான் வரும். நான் இங்க பேசுறது தான் நீங்க பாப்பீங்க. இதை வச்சு என்னோட கேரக்டர், ஓ இவன் இவ்வளவு நல்லவன், இவன் இப்படிலாம் பேசுறான், அது கிடையாதுண்ணா. அப்படிதான் நீங்க நம்பாதீங்கன்னு சொல்றான். நான் இது பேசுறேன்னா இது ஒரு இஷ்யூ, நான் இதை எனக்கு பேசணும்னு தோணுது, என்னோட பிளாட்ஃபார்ம்ல என்னோட சேனல் கீழே நான் இதை பேசுறேன். இதை பார்த்து 4-5 பேர் இன்ஃபுளுன்ஸ் ஆகி ஓகே இப்படின்ற போனா எனக்கு ஓகே. பட் இதுதான் என் கேரக்டர். நான் வந்து இந்த மாதிரி எதாவது ஆச்சுன்னா இவன் நல்லதுக்கு இது பண்ணுவான், இவனோட இவன் தப்பே பண்ண மாட்டான் அப்படின்ட்டு மட்டும் எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக். பட் அதுக்காக வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes 10 minutes வீடியோல இவன் கேரக்டரை குட் ஆர் பேடுன்னு நீங்க வந்து அது தப்பா தான் சரி நல்லதா தான் சரி டிசைட் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஜஸ்ட் பிளைண்டா யாரையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. சோஷியல் மீடியா இஸ் நாட் everything. Social media is just an app. ஆப்பை மட்டும் பாருங்க. அந்த ஆப்குள்ள இருக்கிறத வந்து தேவையான அளவுக்கு மட்டும் கன்சியூம் பண்ணுங்க. நம்ம என்ன கன்சியூம் பண்றோமோ அதுதான் ஆகும்ன்ற ஒரு வைஸ் வேர்ட், ஒரு வைஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது வந்து அப்ப நான் நம்பல, பட் இப்ப நிறைய பார்க்கும் போது தான் எனக்கு புரியுது. நம்ம என்ன கன்சியூம் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் ஆயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ மோஸ்டா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அந்த பையனோட போஸ்ட் நிறைய சேனல்ல இருக்கு. அந்த பையன் அதை போஸ்ட் பண்ணி ஸ்டோரி போடுங்க. அந்த பையன் ஜஸ்டிஸ் கிடைக்கட்டும். அவன் புள்ளி பண்ண பசங்க எல்லாருமே தூக்கி ஜெயில போட்டு, இந்த ஜெயில தான் போடுவாங்க. சிறுவாசி தட்டு அங்க எங்க இருக்கும் கேரளால அந்த ஜெயில தான் போடுவாங்க. ஏன்னா அவங்க அடல்ட்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் ஜஸ்டிஸ் வேணும். அவங்களுக்கு என்ன தப்பு பண்ணாங்களோ அதுக்கு அவங்க ரிசர்வ் போகணும். ஸோ அதுக்காக வச்சு இதை ஷேர் பண்ணுங்க. நாளெல்லாம் வீடியோவே எடுக்க மாட்டேன், மோஸ்டா நான் எடுத்து எடுப்பேன். பட் இந்த விஷயம் எனக்கு இப்பதான் பார்த்தேன், போன்ல பக்குன்னு ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதான் உடனே காலில் ட்வீட் பண்ண ஆரம்பிச்சு. வீடியோ ஸோ இன்னொரு வீடியோ பார்க்குறேன். ஸோ ஐ